மேசராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புலிமிசைக்கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம், அதாவது தமிழ் வருடம் விஸ்வாவசு வருடத்துடைய முதல் மாதம் சித்திரை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, தமிழ் சித்திரை மாதம் அப்படிங்கிறது சூரியன் மேஷ ராசியில் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது எல்லா மாதமும் வாஸ்து நாள் வராது, 8 மாதத்தில் மட்டும் ஒரு நாள் வாஸ்து நாள் வரும். அதில் இந்த சித்திரை மாதம் 10ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைய தினம் கிரக ஆரம்பம் செய்வதற்கு, வீடு மனகொள்றதுக்கு சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 17ஆம் தேதி அட்சய திருதியை. தங்கம் வாங்குவதற்கும் அம்பாள் வழிபாடு, கௌரி வழிபாடு செய்வதற்கும் சிறப்பான நாள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் 29ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்த பூஜை. அவரவர் இஷ்ட தெய்வத்தை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு நினைத்து காரியம் கைகூடக்கூடிய நாளாகவும் சொல்லப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி 29ஆம் தேதி, சித்திரை மாதம் 29ஆம் தேதி வருது. சித்திரை மாதம் 31ஆம் தேதி குரு பெயர்ச்சி. அதாவது பார்த்திங்கன்னா, குரு பகவான் இப்போ ரிஷபராசியில் இருக்கார். இந்த ரிஷபராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போகிறார் இந்த மாதம், சித்திரை மாதம் 31ஆம் தேதி. அதே போல் பார்த்தீங்கன்னா, பொதுவாக சித்திரை மாதம் சித்திரை அப்பன் தெருவில் நிற்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதம் சித்திரை மாதங்கிறது சூரியன் உச்சம் பெறக்கூடிய மாதம். சூரியனுடைய அதிதேவதை சிவபெருமானுடைய திருவிழா நடக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். சிவபெருமானுக்கு திருவிழா நடந்து அவர் வீதி உலா வருவார். தெருவிலே வீதி உலா வரக்கூடியவர் சித்திரை அப்பன் தெருவில் நின்று அருள் பாலிக்கக்கூடிய மாதம் தான் இந்த சித்திரை மாதம். அதனால் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. சித்திரை அப்பன் தெருவில் நிற்பாங்கிறது சித்திரை மாதம் சிவபெருமான் தெருவுக்கு அருள் பாலிப்பார், வீதிக்கு அருள் பாலிப்பார். அவருடைய திருவிழா நடக்கக்கூடிய காலம் இந்த மாதம்தான். பார்த்தீங்கன்னா, நவகிரகங்களில் புதன் பிறந்தது சித்திரை மாதம்தான். ராமானுஜர் பிறந்தது சித்திரை மாதம்தான். ஆதிசங்கரர் பிறந்தது சித்திரை மாதம்தான். சித்திரை மாதம்தான் பார்த்தீங்கன்னா, அதாவது மருத்துவத்துறையில் ஃபேமஸானவங்க, அதாவது மருத்துவத்துறையில் ஒருத்தர் அதில் வல்லுநராக இருக்கணும்னாலும் சரி, அரசு நிர்வாகம் அதிகாரத்தில் ஒருத்தர் பெரிய ஆளாக இருக்கணும்னாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சூரியனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இவர்களுக்கெல்லாம் அதாவது சூரியன் வலிமையாக இருந்தால் தான் அரசு துறையில் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆன்மீக குருவாக இருக்கணும் அப்படின்னாலும் சரி, அவர்களுக்கு சூரியனுடைய அருள் வேணும். அப்போ இந்த சித்திரை மாதங்கிறது அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மாதம். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு உரியவர் செவ்வாய். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு உரியவர் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே. 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். இந்த 4ஆம் இடங்கிறது அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். செவ்வாய் அசையா சொத்துக்கு அதிபதி. அப்போ வீடு நில சம்பந்தமான யோகம் இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த 8ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இல்லையா? அப்போ அது சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொள்ள பிரச்சனை, எல்லை பிரச்சனை, பட்டா சிட்டா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம் தேவை. அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் ராசிநாதன் நீச்சம் அடையக்கூடாது. எந்த ஒரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா, ராசிநாதன் வலிமை இழந்ததுன்னா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய யோகம் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ ராசிநாதனை வலுப்படுத்த வேண்டும். செவ்வாயுடைய அதிதேவதை முருகன். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. மேசராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். நிலம் சம்பந்தமான, வண்டி வாகனம் சம்பந்தமான, அசைய சொத்துக்கள் சம்பந்தமான யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாய் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 2-12 சஞ்சரிக்குதுன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும். வீடு கட்டக்கூடிய யோகம். அதே போல் அதாவது இந்த மாதம் இது வருது, அதாவது வாஸ்து நாள் வருதுங்கிறதுனால கண்டிப்பாக புதிய மனை, அதாவது வீடு கட்டுவதற்கான இந்த கிரக பிரவேசம், கிரக ஆரம்பம், இந்த மாதிரி வீடு சம்பந்தமான எல்லா வேலைகளும் செய்யலாம்.
ஏன்னா 2-12 சம்மந்தப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7-12 சம்மந்தப்படுறதுனால இந்த மாதம் அட்சய திருதி வருது இல்லையா, அப்போ வாழ்க்கை துணைக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணைக்காக தங்கம் வாங்கி கொடுக்கறதோ அவர்களுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அதே போல் பார்த்திங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். பாஸ்போர்ட், விசா இந்த மாதிரியான வெளிநாடு சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடக்கூடிய மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு அமையும். ஏன்னா 12ஆம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சுக்கிரன் உச்சகதியில் சஞ்சரிக்கிறதுனால, உச்சம் பெற்ற கோளுக்கு மறைவே இல்லைங்கிறதுனால சுபகாரியங்கள் அனைத்தும் சுபமாக நடக்கக்கூடிய அமைப்பாக, சுப செலவுகள் அதிகமாக நடக்கக்கூடிய அமைப்பாக, அதுவும் குடும்பத்திற்காகவும் வாழ்க்கை துணைக்காகவும் செலவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 6ஆம் இடம் அதே 3க்கும் 6க்கும் உடையவர் புதன். 6ஆம் இடங்கிறது நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், இந்த 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இப்போ 3க்கும் 6க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாகி நீச்ச பங்க ராஜயோகமாக சஞ்சரிப்பார். நீச்சம் ஆனால் சுக்கிரன் அங்கே உச்சம், அப்போ நீச்சபங்க ராஜயோகமாக செயல்படக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ 3ஆம் இடத்து அதிபதி 12ல் இருந்தாலும் இளைய சகோதரருக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, ஒப்பந்தம், அது கையெழுத்து அப்படின்னா பத்திரப்பதிவு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, அதனால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அல்லது பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பு, ஒரு இடத்த விற்றுட்டு ஒரு இடத்த வாங்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான பத்திரப்பதிவு, ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்து அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் அது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நோய், எதிரி, ஒம்பு, வழக்குகளெல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக மிக அற்புதமாக இருக்கிறது புதனும். 23ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போகிறார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். பொதுவாக 6ஆம் இடத்து அதிபதி ராசியில் வரார் அப்படின்னா உடலில் தோல் நரம்பு சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உடலுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும். 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் செஞ்சிருக்கிறாருன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சி 3ஆம் இடம். அப்போ எடுத்த காரியம் எடுத்த முயற்சியிலேயே வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக புதனும் மிகச்சிறப்பான நிலையிலே சஞ்சரிக்கிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, அதாவது 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 5ஆம் இடத்து அதிபதி சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசியிலேயே உச்சமாகி மிக அற்புதமாக சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடம் திரிகோணஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம். அவர் போய் ராசியில் சஞ்சரிக்கிறார், அதுவும் உச்சமாகி சஞ்சரிக்கிறார்னா அதாவது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன் மிகச்சிறப்பாக இருக்கும். புதிய பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகும். திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, குழந்தை பிறப்பு, ஏன்னா 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அரசு வழி, அரசாங்கம் வழி நன்மைகள், ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தந்தை வழி அனுகூலங்கள், ஆதாயங்கள் பிறக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் உடலில் சில பாதிப்பு இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி சூரியன் இந்த மாதம் உங்கள் ராசியிலே உச்சமாகி சஞ்சரிப்பது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும், அதே போல் புதிய பதவி, விளையாட்டு, பொறுப்பு இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாகவும், சுபகாரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய மாதமாகவும் சித்திரை மாதம் மேசராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.